வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது அண்ணாமலை வந்து லண்டன் போனாலும் போனார், மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு மக்கள் நினைக்கிறது இயற்கை தான். ஏன்னா ஆளுநரும் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டுறாரு. ஆனால் அந்த குறையை தீர்ப்பதுக்கு போல் ஏற்கனவே நிறையா பேசிட்டு போயிட்டார். நம்ம எடப்பாடி அவர்கள் பேசி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கலைபரமாகி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை போன உடனே ஒரு பொறுப்பு தலைவரை நியமிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது, நம்ம பழைய பதிவுகளெல்லாம் நீங்கள் பாருங்கள் சொன்னோம். ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அண்ணாமலை அவர் வரக்கூடிய 2026 வரைக்கும் அவர் தான் தலைவர், பிஜேபி மாற்ற மாட்டாங்க, நம்மளுடைய ஸ்டாண்ட் அது. ரெண்டாவது விஷயம், எக்காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்க மாட்டார் சொன்னோம். பிஜேபியை கூட்டணி கூட எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார், இதெல்லாம் சொன்னோம், நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டுவார், திட்டலைன்னா வீணாக போயிடுவார்னு சொன்னோம். அவர் திட்டுவார் நம்ம எதிர்பார்த்தோம், திட்டலை. அது நம்ம நினச்சது தப்பாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விஜயதாரணி அவர்கள் மேடையிலேயே எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமை. அப்போ வாய் விட்டு கேட்குறாங்கன்னா என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன இருந்தாலும் ஒரு தலைவர் தானே, கொஞ்சம் மரியாதையாக பேசணுன்னு தமிழிசை சொன்னாங்கல்ல, அதற்கு என்ன போட்டு கொடுக்கணுமோ அதை ஏற்கனவே டெல்லியில் போட்டு கொடுத்துட்டாரு. இன்னொன்று, அண்ணாமலை இங்கே பேசுகிறத அப்படியே அந்த வீடியோ, எடப்பாடி பேசின வீடியோ ரெண்டுமே இங்கே அமித்ஷாவிட்ட போயிடுச்சு. பாருங்க ஐயா, இதுதான் பேசணும், நீங்கள் டைரக்ஷன் பண்ணீங்க, சூப்பராக நடித்தேங்கிற மாதிரி அண்ணாமலை பக்குவமாக பேசிட்டார். எல்லாரும் அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை அடின்னு அடிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் மேலே கொடுக்குற கீ. அவரே பேசலை, அவர் அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரியாதவரில். அண்ணாமலையை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இல்லைங்க, அவர் சும்மா துடுக்காக பேசுகிறாரு. அவருக்கு தெரியுங்க, ஏங்க ஒரு பெரிய பதவியில் இத்தனை வருஷம் இருக்காருன்னா அவ்வளோ விவரம் தெரியாமையா அவர் ஒரு பதவியை விட்டுட்டு வந்திருக்காரு தமிழ்நாடு பிஜேபிக்கு. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவி விட்டு அவர் எடுத்துகிட்டு அவருடைய நிலைமை என்ன அவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அமித்ஷா மோடி என்ன சொல்கிறாரோ அதில் ஒரு இன்ச்சு மாற்றி பண்ண மாட்டார் அவர். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இது அதிமுக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேலே சொல்லாமல் இவர் பண்ணுவாரான்னு ஏன் அந்த கேள்வியை கேட்டாங்களா இல்லையா அதிமுகவினர்? அதுக்கப்புறம் அதுக்கு மறந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. மேலே மோடியை நம்ம திட்டினோம்னா பிரச்சனை வரும்னு அவர் அமைதியாகிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை வந்து லண்டன் போகிறாரு. அதில் விரிவான தகவல் என்ன? அண்ணாமலை லண்டன் போகும்போது எல்லாரும் சொன்னாங்க பொறுப்பு தலைவரை போட போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சொன்னோம் அப்படிலாம் போட மாட்டாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அண்ணாமலை தான் தலைவர், பொறுப்பு தலைவர்லாம் விட மாட்டாருன்னு சொன்னோம். அதே போல் தான் நடந்திருக்கு. இதற்காக தமிழிசை எவ்வளோ பாடுபட்டாங்க, குஷ்பு எவ்வளோ வந்து பாடுபட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழிசை தனி கோஷ்டி, குஷ்பு தனி கோஷ்டி, விஜயதாரணி தனி கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணன் தனி கோஷ்டி, ஹெச் ராஜா தனி கோஷ்டி, வேறு யார் இருக்கா? ஒவ்வொருத்தரும் தனி கோஷ்டி. மொத்தமே இருக்கிறது 15 பேர், 5 பேர் தனி கோஷ்டி. ஆனால் இது எல்லாத்த விட சிறந்தவர் அண்ணாமலை, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இன்றைக்கி வானதி அவர்கள் வந்து அதிமுகவோட கொஞ்சம் உறவு பாராட்டுவாங்க. இது அண்ணாமலை அப்படி இல்லை, வெட்டு 1 துண்டு 2. இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பிஜேபி வரலாற்றில் தமிழிசை எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அண்ணாமலையை மாதிரி அதிமுகவையும் பிஜேபியும் ஒரே நேரத்தில் ஓட விட்டது நமக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன் ஓட விட்டதுங்கிறனா, அவர் ஏதோ ஒன்று பேசுகிறார், நீங்கள் அது வந்து அவங்க ஜிக்கள் ரசிக்கிறாங்க, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதில் மறுப்பது இருக்குல்ல. ஆனால் நமக்கு என்ன சந்தோஷம்னா, பரவாயில்ல, சில சமயம் தப்பாக பேசுகிறாரு, அது வந்து மாட்டிக்கிறாரு, ஆனாலும் அப்படி தான் பேசுகிறேன்னு ஒரு உறுதியாக இருக்கார். ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புதிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. ஆனாலும் பிஜேபிக்கு அவர் தேவைன்னு பிஜேபி நினைக்கிறாங்க, ரொம்ப உறுதியாக நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக நினைக்கிறாங்க, பரவாயில்லப்பா இவர் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. பொதுமக்கள் நினைக்கிறாங்க, பரவாயில்ல போகிற என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குதுப்பான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனாலும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தமிழிசை அவர்களை விட, குஷ்பு அவர்களோட, விஜயதாரணி அவர்களோட, ஹெச் ராஜா அவர்களை விட, இவங்க எல்லாத்த விடவும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு சரியான தலைவர். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு பாசிச கொள்கை கொண்ட ஒரு கட்சிக்கு அண்ணாமலை வந்து ரொம்ப அவருக்கும் தெரியுதுங்க. நீங்கள் அண்ணாமலையை நல்லா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்று தெரியுது, அவர் வந்து தெரியாமல் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார், அதனால் முட்டு கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ளே தெரியாதா இந்த நம்ம பேசுகிறது தப்புன்னு? சில விஷயம்லாம் புரியாமையாக இருக்கும் அவருக்கு, புரியுது அவருக்கு. வேறு என்ன பண்ணுறது, கட்சியில் சேர்ந்துட்டோம். சரி, இப்போ அடுத்து என்ன நிலவரம்? லண்டன் போகிறோம், கட்சி பதவியை காப்பாற்றணும். எத்தனையோ பேருக்கு ஸ்கெட்ச் போட்டவர் அவர் என்ன பண்ணுவார், யோசிப்பார். அப்போ என்ன நினச்சாரு, யாரும் வரக்கூடாது, அவரே நானே லண்டன்லேருந்து இப்போ கண்காணிப்பேன். இப்போ முதலமைச்சர் சொல்கிறார்கள் அமெரிக்காவிலேருந்து கண்காணிப்பேன், அந்த மாதிரி லண்டன்லேருந்து கண்காணிப்பேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்தியாவிலேருந்து மொத்தம் 12 பேர் தான் போகிறாங்க, அதில் இவர் ஒருத்தர். அந்த அளவுக்கு கோர்ஸ் இல்லைன்னா மக்களுக்கே ஒரு சந்தேகம். எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்த காமராஜர் இருந்தாங்க, அறிஞர் அண்ணா வந்து இவங்கெல்லாம் உரையாற்றினார். அப்படிப்பட்ட யாருமே படிக்காத படிப்பு இவர் போய் என்ன படிக்கிறாரு?
ஐயா மோடியே பெரிய ஆளாச்சு, அவரே படிக்காத படிப்பு ஐயா போய் என்ன படிக்கிறார் அப்படின்னு பெரிய சந்தேகம் உண்டு பாமர மக்களுக்கு. எல்லாத்துக்குமே தெரியல, படித்தவங்களுக்கே ஆக்ஸ்போர்ட்டில் போய் என்ன தான் அது 3 மாதம் அவ்வளோ வேகமான கோர்ஸ் என்ன? அப்போ 3 மாதம் கோர்ஸ் படித்தா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிடலாமா, இல்லை இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிடலாமா? இப்படிலாம் நிறையா ஓடிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகும்போது என்ன பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம தற்கூரி அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டார். யார்? அண்ணாமலை. அந்த வார்த்தைலாம் பேசியிருக்கக்கூடாதுங்கன்னு தமிழிசை சொல்கிறாங்க இல்லைங்க, ஒரு தலைவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ட்டு. அடுத்து பேசின அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, உங்களை அப்படி சொன்னால் உங்களுக்கு வலிக்கும், என்ன சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அதே கருத்தில் விடாப்படியாக இருக்கார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஏற்கனவே அமித்ஷாட்ட சொல்லிட்டார் பாருங்க, தமிழிசை அவர்கள் வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் உறவு மாதிரி பேசுகிறாங்கன்னு. இப்போ இன்னொரு தடவையும் அந்த வீடியோ போயிடுச்சான். ஏற்கனவே ஏதாவது பதவி கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருந்த தமிழிசை இதுலேயும் மண். ஏன்னா 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்து செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய அவர்களை, ஏன்னா கவர்னராக ஒரு கவர்னர்னால் பவருங்க, 2 கவர்னர்னா அவர் எவ்வளோ பெரிய பவர். அப்போ அந்த பவரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் எம்பியாக ஜெயிச்சிருந்தால் மினிஸ்டர் ஆகிருப்பார். அவங்களுடைய கெட்ட நேரம் இன்றைக்கி வந்து ஒரு பொறுப்பு மேலே கொஞ்சம் யோசனை பாருங்கள், பொறுப்பு இல்லாமல் எப்படி இருப்பீங்க? பொறுப்பு, ஏகப்பட்ட பொறுப்புகள் சுமந்த ஒரு இடத்துல எவ்வளோ ஃபோன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் ஃபோனு, அந்த பவர் இருக்கு இல்லைங்க, அந்த பவர் போயிடுச்சுனாவே உங்களுக்கு ஆள் சோர்ந்து போயிடுவாங்க. பவர் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் இருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ தமிழிசைக்கு இன்னும் பண்ண முடியல. அண்ணாமலை தான் முடிவாயிடுச்சு. போகும்போது கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு போயிட்டாராம். அதே போல் விஜயதாரணி, இவர் அண்ணாமலைக்கு தெரியாமல் டெல்லியில் போய் சேர்ந்தாங்க. அன்னைக்கே முடிஞ்சதுங்க கதை. ஒன்றும் இல்லை, மைத்ரேயன் எவ்வளோ சீனியர் லீடருங்க, இங்கே அதிமுகவில் எம்பியாலாம் இருந்தார். அவரே அண்ணாமலை மூலியமாக தானே கட்சியில் சேர்றாரு, அவரே அடங்கி தான் இருக்கார். இவங்கெல்லாம் ஏன்? அதுவும் விஜயதாரணி வந்து பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் பொன் ராதாகிருஷ்ணன் பேரை வேறு சொல்லிட்டாங்க, ஒரு பிடிவாதம் வந்து அவர் வேறு கடுப்பில் இருக்கார். இப்படி கோஷ்டிகளுக்குள்ளே சண்டை. இந்த பெரிய இந்த எல்லா கோஷ்டிகளுக்கும் பெரிய கோஷ்டி ஐயா அண்ணாமலை கோஷ்டி. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக மோடிகிட்ட பேசுவார், அமித்ஷாட்ட பேசுவார். அதுவும் இது மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் தன்னுடைய காரில் அருகில் உட்கார வச்சு கூட்டு போனது ஐயா அண்ணாமலை மட்டும்தான். இப்போ என்ன தமிழ்நாடு பிஜேபியில்னு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 31 எல்லாத்துடைய பதவி காலம் முடியுது. அண்ணாமலை மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய டோட்டலாக இருக்கக்கூடிய எல்லாரும் பதவி காலம் முடியுது. கிளை செயலாளர் முறை மாவட்ட தலைவர் வரை எலெக்ஷன் வைக்கணும். அது நவம்பரில் தான் வைப்பாங்களாம். அதுக்குள்ளே அந்த உறுப்பினர் சேர்க்கை பண்ண சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொன்னார்ல, அது வந்து உறுப்பினர் சேர்க்கை வேகம் எடுக்கிறாங்க. ஐயா நரேந்திர மோடி, எச் ராஜா இவங்கெல்லாம் மூத்த உறுப்பினர், அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் மற்ற உறுப்பினர் சேர்க்கை கிராமமாக போங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிட்டார். எப்படி நடைபயணம் போய் அதிமுகவெல்லாம் திமுக விடுவாங்க, அதிமுகவை ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார், படிக்க போயிட்டார். இங்கே எல்லாருமே ஒவ்வொரு கிராமமாக போய் உறுப்பினர் சேர்க்கை. நம்ம ஏற்கனவே தெரியும் பிஜேபி எப்படி உறுப்பினர் சேர்க்கை, மிஸ்டு கால் கட்சி, மிஸ்டு கால் பண்ணிங்கன்னா உறுப்பினர் ஆயிடலாம். உறுப்பினர் சேர்க்கை இப்போ தலைவர் போனதுக்கப்புறம் எப்படி வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆளே இல்லையே, ஆள் இல்லாமல் எப்படி வேலை செய்கிறது? ஃபண்டு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கமல்நாட்டில் அது வேறு ஒரு பெரிய புலம்பல். சரி, போகும்போது இப்போ என்னென்னா எந்த தலைவருமே நியமிக்காமல் போன உடனே டெல்லியில் சொல்லிட்டார் யாரையுமே நியமிக்கக்கூடாதுன்னு. இப்போ ரூட் கிளியர். தொடர்ந்து நீங்கள் அண்ணாமலை அரசியல் அவர்களை பார்த்தீங்கன்னா சொந்த கட்சியில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, அதாவது எதிரிகளை அந்த அளவுக்கு அவரே ஏன் தானாக உருவாக்கி, ஏதோ ஒரு கொள்கையில் வந்து நம்ம சண்டை போடுறதுலாம் வேறு. அதை தாண்டி சொந்த கட்சியில் ஒரு மாநில தலைவர்னால் பிரச்சனை இருக்கும். ஏகப்பட்ட பேர் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கார். அது ஒரு பலமாக பலவீனமான காலம்தான் முடிவு சொல்லும். ஆனாலும் அண்ணாமலை வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசணும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் கூட என்னங்க முன்னால் என்ன இருந்தாலும் வயசானவருங்க, ஒரு 70 வயசு இருக்க ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பேசலாமா? நம்மள தான் கேட்டேன், என்னங்க ரைட்டு இருக்கட்டும், அவர் 70 வயசில் உங்களை பேசிட்டார், சரி ரைட்டுங்க, ஏதோ அண்ணன் பேசிட்டாருங்க, அவர் வாரி நான் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கலைன்னா முடிஞ்சு போச்சு, உங்கள் தரம் உயரும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை பிஜேபி தான் விரும்புது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு விதத்தில் நல்லது தான், பிஜேபியில் ஆளே இல்லை, ஆள் இல்லாததுக்கு இவர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. மற்ற வகையில் எல்லாருடைய ஆசையிலும் மண்ணெளி போட்டு போயிட்டாரு. குஷ்பு இப்போ தான் அந்த பொறுப்பை விட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஏகப்பட்ட கூட்டம்லாம் போகணுன்னாங்க. அண்ணாமலை சொல்லிட்டு போயிட்டார் போகும்போது, எந்த கூட்டமும் வேணாம், முதல்ல போய் கிராமத்தில் போய் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுங்க. இப்போ கூட்டம் போட்டால் தான் பேச முடியும், எதுவும் பேச முடியாது. ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வந்தால் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும், அதுக்கே அங்கேருந்து வீடியோ காலில் பேசி அனுப்புவார். மொத்தத்தில் அண்ணாமலையுடைய கைப்பிடியில் இன்றைக்கி தமிழக பாஜக இருக்குதுன்னு சொன்னால் மிக இல்லை. அந்த விதத்தில் ஸ்கோர் செய்து விட்டார் அண்ணாமலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.